ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிளி எஜுகேட் பயாலஜி. நான் உங்கள் விஜி. நம்ம சேனலை ரீநேம் பண்ணியிருக்கோம். ஸோ வழக்கம் போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். Morgan carried out several dihybrid crosses in Drosophila to study genes that were sex-linked. மார்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ட்ராசோஃபிலா மெலனோகாஸ்டரில் டைஹைப்ரிட் க்ராசஸ் வந்து அவர் ஸ்டடி பண்ணுறாரு. த க்ராசஸ் வேர் சிமிலர் டு த டைஹைப்ரிட் க்ராசஸ் கேரிட் அவுட் பை மெண்டல் இன் பீஸ். இப்போ இந்த க்ராசஸ் வந்து இந்த ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா, மெண்டல் வந்து அவருடைய பீஸில் பண்ணார் இல்லைங்களா, 2 கேரக்டர் வச்சு பண்ணார் இல்லையா, அது போல் தான் இதுலேயும் வந்துட்டு ரிசல்ட் சிமிலராக தான் இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், மார்கன் ஹைப்ரிடைஸ்ட் எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல் டு ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேல்ஸ் அண்ட் இன்டர்கிராஸ்ட் தயர் F1 ப்ராஜெனி. இப்போ மார்கன் என்ன பண்ணுறாருன்னா, எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேலையும் ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேலையும் வந்துட்டு கிராஸ் பண்ணுறாரு. வர F1 ஆஃப் ஸ்ப்ரிங் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அவர் இன்டர்கிராஸ் பண்ணுறாரு. He observed that 2 genes did not segregate independently of each other and the F2 ratio deviated from very significantly from 9:3:3:1 ratio expected when the 2 genes are independent. ஆனால் இவர் வந்து இதை அப்சர்வ் பண்ணுறாரு. அவர் அப்சர்வ் பண்ணும்போதில் 2 genes பார்த்தீங்க அப்படின்னா did not segregate independently. ஓகேவா, 2 genes வந்துட்டு இண்டிபெண்ட்டாக வந்து செக்ரிகேட் ஆகலை அப்படிங்கிறத அவர் பார்க்குறாரு. அந்த F2 ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் டீவியேட் வெரி சிக்னிஃபிகண்ட்லி. இந்த தான் யூஸ்வலாக கிடைக்கக்கூடிய இந்த ரேஷியோலேருந்து சிக்னிஃபிகண்ட்டாக டீவியேட் ஆகிறத வந்து அவர் பார்க்குறாரு. ஸோ மார்கன் அண்ட் ஹிஸ் குரூப் நியூ தட் என்ன பண்ணுறாங்கன்னா, மார்கன் அண்ட் ஹிஸ் குரூப் நியூ தட் த ஜீன்ஸ் வேர் லொக்கேட்டட் ஆன் த எக்ஸ் குரோமோசோம். இந்த 2 ஜீனும் வந்துட்டு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் குரோமோசோமில் லொக்கேட் ஆகிருக்கிறத அவங்க வந்து பார்க்குறாங்க. அண்ட் saw quickly that when the 2 genes in a dihybrid cross were situated on the same chromosome, the proportion of parental gene combination were much higher than non-parental type. ஸோ இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என்ன பார்க்குறாங்க அவங்க, ஓகே. ஸோ மார்கன் அண்ட் ஹிஸ் குரூப் நியூ தட் த ஜீன்ஸ் வேர் லொக்கேட்டட் ஆன் த எக்ஸ் குரோமோசோம் and saw quickly that when the 2 genes in a dihybrid cross were situated on the same chromosome, okay, so the proportion of parental gene combination were much higher. இப்போ சேம் குரோமோசோமில் சிச்சுவேட் ஆகிருந்தால் அந்த காம்பினேஷன் வந்துட்டு ஹையாக இருக்கிறத பார்க்குறாங்க then the non-parental type. So Morgan attributed this due to the physical association or linkage of the 2 genes and coined the term linkage. ஸோ மார்கன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இதுலேருந்து என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஃபிசிக்கல் அசோசியேஷன் இருக்கும் இல்லைங்களா 2 ஜீன் கிடையில, ஆர் லிங்கேஜ் ஆஃப் த 2 ஜீன்ஸ் அண்ட் காயின் த டேர்ம் லிங்கேஜ் அப்படிங்கிறத இவர் தான் காயின் பண்ணுறாரு டு டிஸ்கிரைப் திஸ் ஃபிசிக்கல் அசோசியேஷன் ஆஃப் ஜீன்ஸ் ஆன் அ குரோமோசோம் அண்ட் த டேர்ம் ரீகாம்பினேஷன் டு டிஸ்கிரைப் த ஜெனரேஷன் ஆஃப் நான் பேரண்டல் ஜீன் காம்பினேஷன். ரீகாம்பினேஷன் அப்படிங்கிறது ஜெனரேஷன் ஆஃப் நான் பேரண்டல் காம்பினேஷன் தான். ஜீன் காம்பினேஷன் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரீகாம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா. So Morgan and his group also found that even when genes were grouped on the same chromosome, some genes were, so அதாவது ஒரே குரோமோசோமில் வந்து இந்த ஜீன்ஸ் நம்ம குரூப் பண்ணாலும் கூட சில ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா some genes were very tightly linked. சில ஜீன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டைட்டாக லிங்க் ஆகிருக்கும், showed very low recombination, while others were loosely linked. மற்ற ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லூஸாக அரேஞ்ச் ஆகிருக்கும், இது வந்துட்டு லூஸாக லிங்க் ஆகிருக்கும், ஷோஸ் ஹையர் ரீகாம்பினேஷன். ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள், he found that genes white and yellow were very tightly linked. அவர் என்ன பார்க்குறாரு அப்படின்னா, இந்த ஜீன்ஸ் ஒயிட் அண்ட் எல்லோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாக வந்துட்டு லிங்க் ஆகிருக்கு அண்ட் ஷோட் ஒன்லி 1.3% ரீகாம்பினேஷன். ஓகேவா. இதோட பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 1.3% தான். While white and miniature wing showed 37.2% recombination. ஓகேவா. இதை வந்து இந்த ரிசல்ட் அப்சர்வ் பண்ணுறாரு. His student Alfred Stewart used the frequency of recombination between gene pairs on the same chromosome. ஓகே, அவருடைய ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ஃப்ரெட் ஸ்டூவர்டன் used the frequency of recombination between gene pair on the same chromosome as a measure of the distance between genes and mapped their position on the chromosome. ஸோ அவருடைய ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்து மேப் பண்ணுறார். இது வந்து இந்த எந்த ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு இது வந்து ரீகாம்பினேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து யூஸ்ட் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ரீகாம்பினேஷன்
between gene pair. ஒவ்வொரு gene pair கிட்ட வந்து இந்த frequency இருக்கும் இல்லைங்களா, இதை வந்துட்டு என்ன பண்ணுறார், அதாவது இதை மேப் பண்ணுறார் as a measure of the distance between genes and mapped their position on the chromosome. So totally genetic maps, today genetic maps are extensively used as a starting point in the sequencing of whole genome, as was done in the case of human genome sequencing project described later. Okay va. Hope இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்து செக்ஸ் லிங்க்டு டிசீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா?